எல்லாருக்கும் வணக்கம். நான் கருவாடகரை மேலையூர்லேருந்து பேசுகிறேன். நான் கலப்பு திருமணம் பண்ணியிருக்கேன். என் வீட்டுக்காரர் வன்னியர், எஸ்சி. இந்த ஒரு 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 இடம் பிரச்சனைல சண்டையில் எங்கள் வீட்டுக்காரங்களை ஆள் வச்சு அடிக்க வந்தார். அதனால நான் சம்பத்து பேரில் சம்பத்து கண்ணா இவங்க பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் செம்னார் கோயில் ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் அவங்க அமைதியாக விட்டுட்டு இப்போ எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஊரை விட்டு ஒதுக்கி 10 நாள் ஆகுதுங்க. நான் பெட்டி கடை வச்சுருக்கேன். இந்த கடைக்கு யாரும் வரக்கூடாது. அவள் கடையில் போய் ஜாமான் வாங்கினா 2500 அவதாரம். மகளிர் குழு தலைவியாக இருக்கேன் நான். தலைவியாக இருந்தால் அந்த குழுவில் அவள் கூட சேர்ந்து யாரும் போகக்கூடாது. போய் போகிறவங்களும் மயிர் அறுத்துறோம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க சார். என்னையும் தகாத வார்த்தைலாம் பேசுகிறாங்க சார். வார்த்தையே சொல்ல முடியாத வார்த்தை. எங்கள் வீட்டுக்காரங்கள இன்னைக்கு காலையில் கூட பிரச்சனை நம்ம ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம். அவன்கிட்ட ஏன்டா பேசுறீங்க அப்படின்னு ஊரில் பேசுகிறவங்களையும் போய் மிரட்டுறாங்க சார். இப்போ எஸ்பி சார்கிட்ட மனு கொடுத்துருங்க சார். டிஎஸ்பி சாரை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. டிஎஸ்பி சார் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க சார். நான் பெட்டி கடை வச்சிருக்கேன் சார். அந்த கடைக்கு வந்தால் 2500 அவதாரம். என் கடையில் யாரும் ஜாமான் கூட என் கடையில் உள்ள ஜாமான் ஃபுல்லாக வீணாக போச்சு சார். அதே எனக்கு பெரிய பாதிப்பு சார். நான் குழு கடை வாங்கி அந்த கடை வச்சேன் சார். எனக்கு எந்த உதவியுமே கிடையாது. கலப்பு திருமணம் பண்ணதுனால எங்கள் அப்பா வீட்டில் சைட்லேருந்து எனக்கு எந்த சீரும் செய்யலை. அந்த கடையை நான் ஏதோ நம்ம பசங்களுக்கு ஏதாவது உதவும் அப்படின்ட்டு வச்சிருக்கேன். இந்த கடை ஃபுல்லாக நாசம் சார். இப்போ யாருமே ஒரு ஆள் கூட ஜாமாங்கிறது இல்லை. யாருமே வர்றதும் கிடையாது சார். அவர் சம்பத்துக்கு பயந்துக்கிட்டு தான் வராமல் இருக்காங்க. யாருக்காகவும் வரல. சம்பத்துக்காக பயந்துக்கிட்டு தான் வராமல் இருக்காங்க. அவர் ஒரு ஆள் தான். அவர் திருமாவளம் கட்சியில் இருந்துக்கிட்டு அவர் ரொம்ப மிரட்டுறாரு சார் எங்களை.